எல்லோருமே இன்னைக்கு நிறைய பேர் மாலை போட்டிருக்கீங்க, சாமி மாலை போட்டிருக்கீங்க, நிறைய பேர் செருப்பு இல்லை, நிறைய பேர் செருப்பு போட்டிருக்கீங்க. காலையிலிருந்து பார்க்கின்றோம் எல்லா இடத்துலையும் தண்ணிக்குள்ள உண்மையாலுமே இடிஞ்சு போன வீட்டுக்குள்ளா இருக்கிறீங்க. ஏன்னா செய்திகளை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காலையிலிருந்து ஒரு இடமாக பார்த்துக்கிட்டே வரோம். சைலண்டாக இருக்க மாட்டேங்குது. ஒரு பதியாக பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. கிராமப்புறத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, எந்த அளவுக்கு மக்கள் கிராமப்புறத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பாக இந்த புயல் ஒரு பெரிய பாடமாக இருக்கு. உப்பள தொழில் ஆரம்பித்து இறால் பண்ணை தொழிலிருந்து விவசாயம் எப்பொழுதுமே வழக்கம் போல நெற்பயிர் எல்லாமே இன்னைக்கு வந்து 6 அடி 8 அடி தண்ணிக்குள்ள போயிட்டு. அதுவும் கடலூர்ல இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்பண்ணை ஆறுடைய அதிக நீர் வரத்து வீடுகள் எல்லாத்தையுமே அடிச்சு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு மேல தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து டிவியில இருந்து எல்லாமே நாசமாயிருக்கு. 2-3 ஆண்டுகள் அவருடைய சம்பாதனை எல்லாமே அது ஒரு வெள்ளத்தில் போயிடுச்சு. ஒரு பக்கம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாங்க, எதிர்பார்த்ததை விட அதிகமாக மழை வந்துவிட்டது. மழை எல்லா இடத்துலையும் இந்தியா முழுவதும் அப்படித்தாங்க ஐயா வருது. இந்த வானிலை மாற்றம் காரணமாக அதிகமான மழை ஒரே நேரத்தில் பெய்திருக்கு. ஆனா எங்களுடைய கேள்வி, அரசு எந்த விதமான முன்ஜாக்கிரதை விஷயங்களை நீங்க கையில் எடுத்தீங்க? சாத்தனூர் அணைய டிசம்பர் 1ஆம் தேதி காலையில மதிய வாக்குல 3000 கனஅடியிலிருந்து ஆரம்பித்து 5000 கனஅடி வரைக்கும் நீர் வரத்து வருது. சாயங்காலம் அரசு சொல்றாங்க 30,000 கனஅடி வரை திறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் தேதி காலையில 2 மணிக்கு அப்பவே கிட்டத்தட்ட 1 லட்சம் கனஅடி திறந்து விடணும்னு சொல்றாங்க. 4:30 மணிக்கு 1,68,000 கனஅடி. 3000 கனஅடி எங்கீங்க? 1,68,000 கனஅடி. நீங்க நடந்திருக்கக்கூடிய பெரும் சேதம் எல்லாமே குறிப்பாக இந்த பகுதி சாத்தனூர் அணையினுடைய திறப்புக்கு பிறகுதான் பெரும் சேதத்தை நம்மால் பார்க்க முடியும். அவ்வளவு வெள்ளம் உள்ள ஒரே நேரத்தில் அது 2:15 மணிக்கு நீங்க அலர்ட் கொடுக்குறீங்க காலையில. யாருக்குமே தெரியாது, எந்த விதமான முன்ஜாக்கிரதை இல்லாம. மக்களுக்கு தெரியும் சாத்தனூர் அணை திறக்கப்படும் பொழுதெல்லாம் இங்க மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. நாங்கள் இந்த முறை அதிகாலையில 4:30 மணிக்கு 1,68,000 கனஅடி திறந்து விட்டு பெரிய பாதிப்பை மாநில அரசே ஏற்படுத்தியது. இதே மாநில அரசு 2023 பொதுப்பணித்துறை ஜூன் மாசத்துல சாத்தனூர் அணை, பவானி சாகர் அணை, அமராவதி அணை இதெல்லாம் வந்து உள்ள இருக்கக்கூடிய சேர வெளியே எடுக்கணும் இவங்களே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சாத்தனூர் அணையில 119 அடியில 20 அடி வந்து சேர் இருக்கு. இவங்க கொடுத்த ரிப்போர்ட் மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்கல, தூர்வாடுறது கிடையாது. எந்த விதமான சுத்தமும் கூட ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பொதுக்குளமாக இருக்கட்டும் எங்கேயும் சுத்தப்படுத்துவது கிடையாது. வரக்கூடிய தண்ணி எங்க போகுது? அதெல்லாம் இன்னைக்கு மக்கள் வசிக்கக்கூடிய பட்டா நிலம், இதெல்லாம் ஆக்கிரமிச்சு யாரும் வீடு கட்டுறீங்க. கடலூர்ல பல இடத்துல பட்டா நிலத்துக்குள்ள தண்ணி வந்திருக்கு. பட்டா நிலத்துக்குள்ள வீட்டில் வந்து பெரிய சேதம் ஏற்பட்டு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் நாங்க வந்து மக்களுக்கு 2000 ரூபாய் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நாங்க காம்பன்சேஷன் ரிலீஃப் கொடுக்குறோம், உடனடியாக பணம் கொடுக்குறோம் சொல்றோம். போன வருடம் உங்களுக்கு தெரியும் மிஜாங் புயல் வந்த பொழுது 6000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்குறோம். நகரமும் கிராமமும் ஒண்ணுதான், பாதிப்பு ஒரே பாதிப்பு தாங்க. கிராமத்தில் இன்னுமே அதிகமான பாதிப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி 2 விதமான புயல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரெயின்ஃபாலை போட்டிருக்கு. சென்னைக்கு 300 mm வந்துச்சு, இங்க 500 mm வரைக்கும் வந்திருக்கு, 50 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2000 ஒரு ரேஷன் கார்டுக்கும் 6000 ஒரு ரேஷன் கார்டுக்கும் எப்படி அது நியாயம்? அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய கைப்பிடி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு எப்படிப்பட்ட பணத்தை எல்லாம் மாநில அரசு கொடுக்கலாம். இப்ப கையில் அந்த கைப்பிடி இருக்கு, கனெக்ஷன். இதை பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல உங்களுடைய உடைகள் எல்லாம் காணாம போயிருச்சுன்னா 2500 ரூபாய் வரை கொடுங்க. பாத்திரம் அடிச்சுட்டு போயிருச்சு, வீட்டு சாமான் அடிச்சுட்டு போயிருச்சு, 2500 கொடுங்க. குறிப்பா உங்களுக்கு சின்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கு, உங்களுடைய பில்டிங் உள்ள இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் சின்ன விதமா இருந்தா 5000 வரைக்கும் கொடுங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு 10,400 ரூபாய் வரை ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கணும். ஆனா போன ஆண்டே நாங்க சொன்னோம் 10,400 ரூபாய் வரை ரேஷன் கார்டுக்கு நீங்க கொடுக்கணும். அது 2ஆ பிரிங்க. ஒரு குரூப்புக்கு 5000 கொடுங்க. எங்கெல்லாம் வெள்ளம் வந்து உடைமைகள் குறிப்பாக நம்முடைய மளிகை பொருட்கள்லாம் சேதம் அடைஞ்சிருக்கோ அவங்களுக்கு 5,400 போட்டு 10,400 கொடுங்க. அதிலும் கூட கடந்த ஆண்டும் குறைவாக கொடுத்தாங்க.
இந்த ஆண்டு இன்னும் குறைவாக, குறிப்பாக 2000 ரூபாய் இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிப்படைந்த ரேஷன் கார்டுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்வது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதிக்கு வரணும், அமைச்சர்கள் அனுப்பணும். கிராமப்புற பகுதிக்கு வந்தால் மட்டும்தான் எந்த அளவுக்கு சேதாரம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெற்பயிர், கடலூர் உட்பட விழுப்புரம் உட்பட நெற்பயிர் எல்லாமே இன்னைக்கு 6 அடி 7 அடி தண்ணிக்குள்ள இருக்குது. ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு ஒரு 80% நெற்பயிர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பிரதம மந்திரியினுடைய காப்பீட்டு திட்டத்தில் கவரேஜ் ஆயிருக்கு. 375 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு பிரீமியம் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் வரை மத்திய அரசு பணத்தை கொடுக்குறாங்க. அது ஒரு விதத்தில் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட இன்னும் 20% காப்பீடு அவங்க பண்ணல. அதை மாநில அரசு தான் ஒரு ஆண்டும் மழைக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போய் தண்டோரா போட்டு விஏஓ அவங்களை கூட்டிட்டு போய் தாசில்தாரை கூட்டிட்டு போய் அவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கு. இன்னைக்கு 20% மக்கள் போராட்டத்துல கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இல்லை, இன்சூரன்ஸ் இல்லைன்னு. இதுவும் கூட ஒரு துக்ககரமான ஒரு விஷயமாக பார்க்கிறோம். இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் எடுக்கணும். அதே நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசு பணப்பங்கீடை பற்றி எப்பொழுதும் வரக்கூடிய பிரச்சனை தான். இன்னைக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு அனுப்பி இருக்கக்கூடிய தொகை 31/10/2024, அதாவது போன மாதம் முடியும் வரை, கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் தமிழ்நாடு மத்திய அரசினுடைய அலோகேஷன் 944 கோடி 80 லட்சம் ரூபாய் மத்திய அரசு தன்னுடைய பங்கீடாக ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. மாநில அரசு தன்னுடைய பங்கீடாக 315 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல 1260 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அது இல்லாம 4 ஸ்டேட்டுக்கு மட்டும், ஹிமாச்சல், கர்நாடகா, சிக்கிம், தமிழ்நாடு, திரிபுரா 5 ஸ்டேட்டுக்கு என்டிஆர்எஃப் ஃபண்டும் மத்திய அரசு கொடுத்தாங்க, எஸ்டிஆர்எஃப் தாண்டி. அதுல தமிழகத்திற்கு 276 கோடி ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தமிழ்நாட்டு அரசினுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், உடனடியாக செலவு செய்யக்கூடிய ஃபண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு. சேதமெல்லாம் அடைஞ்ச பிறகு மாநில அரசு செலவு செஞ்சுட்டு கிளைம் பண்ற ஃபண்டு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு. இன்னைக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லிங்க 1260 கோடி ரூபாய் இருக்கு. அதனால இன்னைக்கு முதலமைச்சர் எமர்ஜென்சி செலவு செய்யக்கூடிய வேலைகள் எங்கேயும் கூட மத்திய அரசை பொறுத்தவரை குற்றம் குறை இல்லாமல் பணம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு கிட்ட இருந்து அதிகாரிகளை வச்சு எஸ்டிமேட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பி கேட்க வேண்டிய பணத்தை முறையாக கேட்டு மத்திய அரசுடைய அதிகாரிகள் வந்து அவங்க ஒரு முறை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அதை பெற்றுக் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை என்பதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் ஃபார்முலா படி முதலமைச்சர் போகணும். 10,400 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவருக்கு இருக்குன்னா அதை தயவு செஞ்சு பண்ணி அவங்க கிளைம் பண்ணலாம். 2,500 ரூபா ஒரு வீட்டுக்கு உடைமைகள் எல்லாம் போயிருச்சு, மாநில அரசு பே பண்ணிட்டு கிளைம் பண்ணலாம். 2,500 ரூபாய் மளிகை பொருட்கள் சேதாரம் கிளைம் பண்ணலாம், கொடுக்கறதே கம்மி. அதிலும் குறிப்பாக மிக்ஜாம் புயலுக்கு 6,000-மும் பெஞ்சல் புயலுக்கு 2,000-மும் இருக்கக்கூடியது. நிச்சயமாக நாங்கள் இதை ஏற்றம் இறக்கமாக பார்க்கின்றோம். குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது 10,400. அதில் குறைந்தபட்சம் மிக்ஜாம் புயலுக்கு கொடுத்த அதே 6,000-ஐ கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கருத்து. பத்திரிகை கேள்வி